الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وإن حكمت فاحكم بينهم بالقسط إن الله يحب المقسطين கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிமுகப்படுவதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மா முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் கொண்டாடுமா. உலக பொதுமறை ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் வழிகாட்டியாக திகழ்கின்ற அல் குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த புனித ரமலானில் அதனுடைய இறுதி பகுதியில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனில் கூறிய மனித வாழ்க்கைக்கு பொதுவான அத்தனை அறிவுரைகளும் வழிகாட்டுதல்களும் எல்லோரும் ஏற்கும்படியானது என்பதை காலம் அதை உறுதி செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னை பற்றி கூறுகிற போது லா யظلم مثقال ذرة என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அணு அளவும் அவன் யாருக்கும் எந்த அநியாயம் கிடைக்க மாட்டான். தன்னை ஒரு நீதிமானாக அவன் நிலைநிறுத்துகின்றான். மறுமை நாளில் மனிதர்களுக்கிடையில் தீர்ப்பளிக்கிற போது பாரபட்சமின்றி அவர்கள் செய்த அறங்களுக்கு சரியான தீர்வை நீதியை வழங்க காத்திருக்கின்றான். அதுபோல இந்த உலகில் வாழ்கிற போது ஒவ்வொரு மனிதனும் நீதியை நிலைநிறுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அது ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் நீதி வழுவாமல் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகின்றான். காரணம், உலகில் படைக்கப்பட்ட மனிதர்கள் பல்வேறு குணங்களுக்குரியவர்கள், பல்வேறு சிந்தனைக்குரியவர்கள், பல்வேறு செயல்பாடுகளுக்குரியவர்கள். ஒரே சீராக ஒரே நேர்கோட்டில் எல்லா மனிதனுடைய நடவடிக்கைகளும் இருப்பதில்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக இருக்கிறது. அப்படி வேறுபட்டு இருக்கிற போது அவர்களுக்குள் நிச்சயமாக கருத்து மோதல்கள், சண்டை சச்சரவுகள் எழுவது என்பது நியாயம். அதை தீர்த்துக் கொள்வதற்கான வழியை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எப்படி தீர்த்துக் கொள்வது? நியாயத்தின் பக்கம் நின்று தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறார். இத்தகுல் ஃபஇன்னதுல்ம துல்மாத்துல் யௌமல் கியாமா. அநியாயத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், அநியாயம் மறுமை நாளில் அது பல இருள்களை கொண்டது என்று அல்லாஹ் வீழ்நாயகம் சொல்றாங்க. அநியாயம் என்பது மறுமை நாளில் பல இருள்களாக இருக்கும் என்றால்
அவன் எங்கு திரும்பினாலும் திசையே தெரியாது. அந்த அளவுக்கு அவன் நெருக்கடிக்குள் தள்ளப்படுவான். அநீதி இழைத்தவன் அநியாயக்காரன், ஆதலால் அநியாயத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, அநியாயம் இழைக்கக்கூடியவன் மறுமை வேறு நிச்சயமாக அவனுக்கு கிடைக்காது. மறுமையில் எல்லாம் இழந்தவனாக அவன் நிற்பான் என்பதை இன்னொரு செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் குறிப்பிடுகின்றார்கள். மன் கானத் லஹு மظلமத்துல் லிஅஹீஹி மின் அர்திஹி அவ் ஷையுன், யாராவது ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு அவனுடைய மானத்தில் அநீதி இழைத்திருந்தால், அல்லது ஏதோ ஒரு ஒன்றில் அவன் அநீதி இழைத்திருந்தால், அந்த அநீதியை ஃபல்யதஹல்லலு மின்ஹுல் யௌம், இந்த உலகிலேயே அந்த அநீதிக்கான பரிகாரத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை தீர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே அதற்கான முடிவுரை அவன் எழுதிவிட வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். கபல லா யகூன தீனாரும் வலா திர்ஹம். காரணம், மறுமை என்று போய்விட்டால் அங்கு இந்த உலகில் தீர்க்கப்படாத அநியாயத்திற்கு தீர்த்துக் கொள்வதற்கு நம்மிடத்தில் காசு பணம் இருக்காது, தங்கம் வெள்ளி என்ற எந்த பொருளும் இருக்காது. வெறுமனே உடுத்த துணியோடு அல்லது வெறுமனே பிறந்த மேனோடு தான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டியது வரும். ஆதலால் மறுமையை எதிர்கொள்வதற்கு முன்னர் இந்த உலகத்திலேயே தான் செய்த அநியாயத்திற்கு தக்க தீர்வை அவன் கண்டுகொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன் கான லஹு அமலுன் சாலிஹ் உஹித மின்ஹு பிகத்ரி மظلமத்திஹி, இந்த உலகத்தில் அவன் அநியாயத்திற்கு தீர்வு காணவில்லை என்றால் அவன் என்றைக்கும் ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும். அல்லாஹ் சன்னிதானத்தில் நிறுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் எப்படி தீர்ப்பான்? இந்த அநியாயம் இழைத்தவன் அவன் நன்மைகள் செய்திருந்தால் அந்த நன்மையை அவனுடைய கணக்கில் இருந்து விடுவித்து அநியாயம் இழைக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவனுடைய கணக்கில் அதை வரவு வைத்துக் கொள்வான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இல்லம் தக்குல்லவ் ஹசனாத், இந்த அநியாயக்காரனுடைய கணக்கில் நல்லவைகளே இல்லை, மொத்தத்திற்கும் அவனிடத்தில் அநியாயங்கள் தான் குவிந்திருக்கிறது என்றால் பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி வழங்க வேண்டுமா இல்லையா? அதற்காக பாதிக்கப்பட்டிருக்கிறவனுடைய கணக்கில் இருக்கிற அந்த பாவங்களை, குற்றங்களை, அநியாயத்தை எடுத்து இந்த அநியாயக்காரனுடைய கணக்கில் எல்லாம் வர வைத்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் இந்த நிலை ஒரு மறுமையில் ஏற்படும் என்று சொன்னால் அநியாயக்காரன் எல்லாம் இழந்தவனாக நிற்கதியாக நிற்க வேண்டியது வரும். மறுமை அவனுக்கு இல்லாமல் போய்விடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் 5ஆம் அத்தியாயம் 42ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறான், வஇன் ஹக்கம்த ஃபஹ்கும் பைனஹும் பில் கிஸ்த், நபியே நீங்கள் தீர்வு சொன்னாலும் நீங்கள் நீதத்தின் பால் தீர்வு சொல்லுங்கள், நீதத்தை கொண்டு சொல்லுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹ் நியாயம் வழங்குகின்றவனைத்தான் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் 5ஆம் அத்தியாயம் 42ஆம் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நீதியாக இருக்கிறான் என்பதோடு மட்டுமல்லாமல் நீங்களும் நீதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நீதிமான் என்பதற்கு இந்த உலகத்தில் யார் அதை நிலைநிறுத்துவது? வாயால் வார்த்தையால் சொல்லிவிட்டு போவது அது மனித சமூகத்தில் ஈடுபட்டு போகுமா? ஈடுபடாது. அது நடைமுறைப்படுத்தப்படுகிற போதுதான் ஓஹோ, அப்ப இவன் நம்பி இருக்கிற கடவுளும் இப்படித்தான் என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆதலால் தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா, நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் நீதி செலுத்துவதற்கு, நீதியை நிலைநிறுத்துவதற்கு சாட்சியாளர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் தான் சாட்சியாளர்கள். ஏன்? அல்லாஹ் நீதிமான். அல்லாஹ் நீதிமான் என்பதற்கு இந்த உலகத்தில் யார் சாட்சி? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீதியாக நடந்து கொள்கிற போது ஓ அல்லாஹ் நீதிமான், ஆதலால் தான் இவன் அவனது வாழ்க்கையில் நீதியாக நடக்கிறான், நியாயமாக நடக்கிறான் என்று அதை எடுத்துக் கொள்ளப்படும். வலவ் அலா அன்ஃபுஸிஹிம் அவில் வாலிதைன் வல் அக்ரபீன், அந்த நீதி நீங்கள் செலுத்துவது என்பது
உங்களுக்கே கூட இருக்கலாம் சில நேரங்களில், அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் விஷயத்தில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவுக்காரர்களுடைய விஷயத்தில் கூட இருக்கலாம். நீதி என்று வந்தால் தயவு தாட்சண்யமின்றி அதை நிலைநிறுத்த வேண்டும். ஏன்? அல்லாஹ் தயவு தாட்சண்யமின்றி மறுமையில் நீதியை நிலைநிறுத்தக்கூடியவன். அப்படி இருந்தால் அவனுக்கு நாம் இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நீதி தவறாமல், நீதி வழுவாமல், எந்த பாரபட்சம் இன்றி நாம் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீதி செலுத்துகிற இடத்தில் அவன் செலுத்தப்படக்கூடியவன் யாருக்காக நீதி செலுத்தப்படுகிறது என்பது அல்ல. அவன் பணக்காரனாக இருக்கலாம், அவன் ஏழையாக இருக்கலாம். நீதிதான் இங்கு நிறுத்தப்பட வேண்டுமே ஒழிய பணம், பணபலம், படைபலம் என்பது இங்கு நோக்கம் அல்ல. ஏழை என்ற எந்த பார்வையும் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வல்லாஹு அவுலா பிஹிமா, அல்லாஹ் பணக்காரன் ஏழையை அறிந்தவனாக இருக்கிறான், நன்கு தெரிந்தவனாக இருக்கிறான். ஆதலால் நீதி செலுத்துகிற போது பலா தத்தபிஉல் ஹவா, நீங்கள் மனமாச்சரியங்களை பின்பற்றாதீர்கள், நீங்கள் உங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள், விருப்பு வெறுப்புக்கு இடம் தந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன் தல்வு, நீங்கள் நீதி செலுத்துகிற போது அதை அவர்கள் புறக்கணித்தால், அதை அவர்கள் பின்பற்றாமல் இருந்தால், அதை அவர்கள் புறக்கணித்தால், அதை பின்பற்றாமல் இருந்தால், இன் தல்வு அவ் தோரிது இன்னல்லாஹ் கான பிமா தஅமலுன கபீரா, நீங்கள் சொல்ல வேண்டிய நீதி அது எடுபடுகிறதா இல்லையா என்பதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அவர்கள் ஏற்கிறாக மறுக்கிறாக என்பதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். நீங்கள் செய்ய வேண்டிய நீதி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4ஆம் அத்தியாயம் 135ஆம் வசனத்தை சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்லாமல் இன்னல்லாஹ யாமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வ இதா ஹக்கம்தும் பைனன் நாஸ் அன் தஹ்கும் பில் அத்ல், நீங்கள் அமானத்தை, நம்பப்பட்டு உங்களிடத்தில் தரப்பட்டிருக்கிற பொருளோ அல்லது பொறுப்போ எதுவோ அதை உரியவர்களிடத்தில் நீங்கள் அமானத்தாக, நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். மனிதர்களுக்கிடையில் நீதி செலுத்துகிற போது நியாயத்தின் அடிப்படை நீதி செலுத்துங்கள். இன்னல்லாஹ நிஅமா யாயிதுக்கும் பிஹி, அல்லாஹ் அவன் சிறந்தவன், அவன் இவ்வாறு தான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான். இன்னல்லாஹ கான சமீஅன் பஸீரா, அல்லாஹ் கேட்கிறவன் பார்க்கிறவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த் வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு அக்ரபு லித்தக்வா இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும் நீதி செலுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் என்று நீங்கள் கருத வேண்டாம். நம்பிக்கை அற்றவர்களும் கூட உங்களிடத்தில் பிரச்சனையை கொண்டு வரலாம். இறை நம்பிக்கை அற்றவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரும் அவர்கள் பாதிக்கப்பட்டால் உங்களிடத்தில் நீதி வேண்டி வந்து நிற்கலாம். அப்படி நிற்கிற போது நீங்கள் அல்லாஹ்வுக்கு நீதிக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த், அல்லாஹ்வுக்கு நீதி செலுத்துவதில் நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆன் கௌம் அலா அல்லா தஅதிலு, ஒரு சமூகத்தின் மீது கொண்டிருக்கிற வெறுப்பு, அவன் எனக்கு விரோதி, அவன் எனக்கு எதிரி, அவன் பகைவன் என்கிற இந்த பாரபட்சம் இல்லாமல் அவன் மீது கொண்ட வெறுப்பால் அவனுக்கு நீதி செலுத்தாமல் நீ இருந்துவிடக் கூடாது. அவன் பக்கம் நியாயம் இருந்தால் நியாயத்தை நிலைநிறுத்த வேண்டியது உன் கடமை என்பதை அல்லாஹ் நம்பிக்கையாளருக்கு சொல்கிறார். ஏன்? நாளை மறுமையில் அல்லாஹ் அப்படித்தான் நடத்துவான். இவன் என்னை ஏற்றவன், இவன் என்னை ஏற்காதவன் என்று அல்லாஹ் அங்கு நீதி வழங்குவதில்லை. ஏற்காதவன் ஏற்றவன் என்பதற்கு அது தனி விவகாரம். ஒரு இறை மறுப்பாளன் அல்லாஹ்வை ஏற்காதவன், அவன் பொருளியலாக பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தியவன் அல்லாஹ்வை ஏற்றவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் ஓஹோ இவன் என்னை ஏற்றுக்கொண்ட மூமின் முஸ்லிம், இவன் செய்தால் சரியாகத்தான் இருக்கும் என்று அவன் பக்கம் நிற்பானா? இல்லை. இவனால் பொருளாதார ரீதியாக எவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அது அவனை அல்லாஹ்வை ஏற்காதவனாக இருந்தாலும் சரி, அவன் பக்கம் நியாயத்தை வழங்கக்கூடியவனாக அல்லாஹ் இருப்பான் என்பதற்கு இந்த உலகில் நீங்கள் அதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். உங்களிடத்தில் கொண்டு வரப்படக்கூடிய அந்த பொருள், அந்த விவகாரம், அது யார் கொண்டு வருகிறார் என்பது அல்ல நோக்கம். என்ன பிரச்சனை என்பதை பார்த்து அதற்கு தீர்வு சொல்ல வேண்டியது, நியாயத்தின் பக்கம் நின்று நீங்கள் தீர்வு சொல்ல வேண்டியது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே 5ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு செய்தியை இந்த இடத்திலே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். நியாயம் வழங்குகிற போது அவன் சமநிலையோடு சமாதானத்தோடு அமைதியான நிலையில் இருந்துதான் அவன் நியாயம் வழங்க வேண்டும். அவனுக்கு ஆத்திரமோ கோபமோ அல்லது வெறுப்போ ஏதும் இருந்தால் அது அந்த நீதி வழங்குகிற இடத்தில் நிச்சயமாக தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் அதை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? திருப்பரங்குன்ற விவகாரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 100 ஆண்டுகளாக அந்த மலையில் என்ன நடக்கிறது என்பது எல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களாக இருக்கிறது. எந்த இடத்தில் எது நடத்தப்பட வேண்டும் என்பது எல்லாம் எழுத்துப்பூர்வமான ஆவணங்களாக இருக்கிறது. ஆனால் திடுதிப்பென்று இன்றைக்கு ஒரு வருடத்தில் அந்த வழக்கு கொண்டு போகப்பட்டதற்கு பிறகு இல்லை இந்த இடத்தில் 5 பேர் என்ன இந்த வழிபாட்டை செய்தே ஆக வேண்டும், அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி நடைமுறைக்கு மாற்றமாக, அது என்ன நடைமுறைக்கு மாற்றமாக எந்த நேரத்தில் எந்த நாளில் எதை செய்ய வேண்டும் என்று காலாகாலமாக வழிமுறையாக கடைபிடிக்கப்பட்ட அந்த சமூகத்துடைய புரிதலுக்கு எதிராக தன்னுடைய விருப்பை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு நீதிபதி வருகிறார் என்று சொன்னால் இது நிச்சயமாக எதனுடைய வெளிப்பாடாக இருக்கும்? சுய வெறுப்பினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது ஆத்திரம், கோபம், உணர்ச்சி இவைகளுக்கு உட்பட்ட அடிப்படையில் உள்ளவையாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அது நியாயத்தின் பக்கம் நீதியின் பக்கம் சமாதானமாக நின்று அதை தீர்க்கின்ற இடத்தில் நிச்சயமாக இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் புகாரிலே பார்க்கும் 7158வது ஹதீஸாக இருக்கிறது. கதப அபூபக்கரா இலா இப்னிஹி, அபூபக்கரா என்கிற ஒரு தோழர் தன்னுடைய மகன் அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அவர் கானபி கிஜிஸ்தான், அவர் இந்த கிச்கிஸ்தான் சொல்லி ஆப்கானிஸ்தானத்துக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு ஊர் இருக்கிறது, ஒரு நாடு இருக்கிறது. அங்கு இந்த அப்துல் ரஹ்மான் என்பவர் இருக்கிறார். அவர் அதிகாரியாக அங்கு பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அப்துல் ரஹ்மானுடைய தகப்பனார் அபூபக்கரா அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அல்லாஹ் தக்லிய பைனஸ்னை வந்த கல்வான், இருவருக்கு இடையில நீதி செலுத்துகிற போது கோபம் கொண்டவனாக இருந்து நீ நீதி செலுத்தக்கூடாது, கோபமோ ஆத்திரமோ ஆவேசமோ இருக்கக்கூடாது என்று அவர் கடிதம் எழுதிவிட்டு சொல்கிறார். இன்னி சமயத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நான் ஏன் இதை வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை நான் காதார கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னார்கள்? லா யக்து என்ன ஹகமுன் பைன ஸனைன் வஹுவ கல்பான், ஒரு நீதிமான் நீதி செலுத்துகிறவன் அவன் இருவருக்கு இடையில் நீதி செலுத்துகிற போது கோபம் கொண்டவனாக நீதி செலுத்தக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஆதலால் நீ உன்னிடத்தில் பிரச்சனை இருவர் கொண்டு வரலாம் அல்லது இரு சமூகங்கள் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வருகிற போது நிதானமாக, அமைதியாக, சாந்தமாக, பொறுமையாக அந்த விவகாரம் என்ன என்று அலசி ஆய்ந்து அதற்கு தக்க தீர்வை சொல்ல வேண்டும் என்று தன் மகனுக்கு அபூபக்கரா எழுதியதை புகாரிலே இதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதை அடிக்கோடிட்டு காட்டி இவ்வாறு நடக்க வேண்டும் என்று அபூபக்கரா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆதலால் தான் நீதி வலுவாமல் வாழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்திருக்கிறாங்க, அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரில் 7183 ஹதீஸாக இருக்கிறது. லா யஅலிஃபன்ன அலா யமீன் ஸப்ரின் யக்ததிஉ மாலன் வஹுவ ஃபீஹா ஃபாஜிர் இல்லா லக்கியல்லாஹ வஹுவ அலைஹி கல்பான், ஒரு சொத்தை, ஒரு மனிதனுடைய சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி திட்டமிட்டு பொய் சத்தியம் எவன் செய்கிறானோ, ஒருவனுடைய சொத்தை பொய் சத்தியம் செய்து திட்டமிட்டு அதை தனதாக்கிக் கொள்வதற்காக எவன் இவ்வாறு நடந்து கொள்கிறானோ இல்லா லக்கியல்லாஹ வஹுவ அலைஹி கல்பான், நாளை மறுமையில் அவன் அல்லாஹ்வை சந்திக்கிற போது அல்லாஹ் அவன் மீது கோபம் கொண்டவனாக அவன் அல்லாஹ்வை சந்திப்பான். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஒருவன் ஆளானால் அவனுடைய கதி என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த உலகில் வாழ்கிற போது நாம் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கலாம். அந்த சொத்து முறையானதா, எனக்குரியதா, என் சகோதரனுக்குரியதா, சகோதரிக்குரியதா, மற்றவர்களுக்குரியதா என்று எடை போட்டு பார்த்து
அதை நாம் பயன்படுத்துவதற்கு முன்னுக்கு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அடுத்தவன் சொத்தை ஆட்டே போடுகின்ற மனநிலையில் இருப்போம் என்று சொன்னால் என்றைக்கானாலும் ஒரு நாளைக்கு நீ செத்துத்தானாக வேண்டும், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டாக வேண்டும். அப்போது அல்லாஹ் உன் மீது கோபம் கொண்டவனாக இருக்கிற போது உன்னுடைய நிலை என்ன என்பதை உன் மனசாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தவனுடைய சொத்தை பொய் சத்தியம் செய்து அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற திட்டம் இருந்து விட்டால் நிச்சயமாக மறுமையை அவனுக்கு இருக்கவே இருக்காது, மறுமை கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ்வுடைய படுகோபத்திற்கு ஆளானவனாக அவன் அழிந்து போவான் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. எனவே நீதி நியாயம் என்பது ஒவ்வொரு மட்டத்திலும் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அதைத்தான் குர்ஆனும் சொல்கிறது. அந்த குர்ஆனுடைய கட்டளையை நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த நாளில், இந்த மாதத்தில் இது போன்ற பயிற்சியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் நீதி தவறாமல் வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் உங்களை மின்னும் ஆக்கியருள வேண்டும். வாகிறது அவன் அன்பில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்து போயிருக்கிறது. மத்திய கிழக்கு ஆசியாவில் நடக்கிற ஆதிக்க வர்க்கத்தின் ஆணவ போக்கால், போர் மேகத்தால் இந்த வழக்கு பலரால் கண்டுகொள்ளப்படாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அவசியம் என்று உச்சநீதிமன்றம் கருத்துரை வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த், ஜெயமால், பாக்சி, அடுத்து இன்னொரு நீதிபதி 3 பேர் கொண்ட அமர்வில் இந்த வழக்கு ஆர் மகாதேவன் 3 பேர் கொண்ட அமர்வில் இது வந்திருக்கிறது. இந்த வழக்கை ஒரு வழக்குரைஞர் யாரென்றால் பௌலமி பாவினி சுக்லா என்பவர் தாக்கல் செய்திருக்கிறார். இவர் போன்று இன்னும் பலர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் கண் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகத்தின் மீதுதான் கண் இருக்கிறது. திரண்டு நிற்கிற தேனீ கூட்டத்தில் கல்லெறிகிற வேலையை ஒவ்வொருவரும் அவனவன் பங்குக்கு செய்கிற ஒரு சூழலை இந்த நாட்டில் நாம் பார்க்கிறோம். பொது சிவில் சட்டம் அவசியம் என்று உச்ச நீதிமன்றம் என்ன கருத்துரை வழங்குகிறது. சட்டம் போடவில்லை, உத்தரவு போடவில்லை, இதுதான் அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. எதற்காக வேண்டி இந்த வழக்கு? முஸ்லிம் பெண்களுக்கு பாகுபாடு காட்டக்கூடிய முஸ்லிம் தனிநபர் சட்டம் அதை மாற்றி அமைக்கணும். முஸ்லிம் பெண்களுக்கு என்ன பாகுபாடு? எல்லா பெண்களுக்கும் எல்லா சமுதாயத்திலும் என்ன ஆணுக்கு ஒன்று பெண்ணுக்கு ஒன்று தான் என்ன செய்து இருக்கிறது. எல்லோ சமூகத்திலும் எல்லா மதத்திலும் ஆணையும் பெண்ணையும் சமமா பார்க்கிறார்களா? இல்லை. அப்படிதானே இல்லையா? உச்ச நீதிமன்றமே சொல்லிச்சு ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போகலாம் அப்படின்னு. கேட்டாங்களா? கேட்கல. அதே மாதிரி ஒரு அரசே வழக்கு கொண்டு போகுது நீதிமன்றத்திற்கு. எங்க சிதம்பரம் தீட்சிதர்கள் நாங்க தான், நீ சொல்லலாம் கேட்க முடியாது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நீதிமன்றம் வளைந்து கொடுக்கிறது. அப்ப இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அவர்களுக்கென்று சில விருப்பு வெறுப்புகள் சட்டமாக நடைமுறையில் இருக்கிறது. அது தனிநபர் சட்டங்களாக இருக்கலாம். தனிநபர் சட்டம் என்பது இதுதான். தனிநபர் சட்டம் என்பது ஒரு சமூகத்திற்கு சில சட்டங்கள் இருக்கும், அல்லது சில நபர்களுக்கு சில சட்டங்கள் இருக்கும். அது பர்சனல் லா போர்டு என்று சொல்வார்கள், தனிநபர் சட்ட வாரியம். அது இந்த நாட்டினுடைய அரசமைப்பிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. தனிநபர் சட்ட வாரியம் என்று இருக்கிறது. நான் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை ஆளுகிறவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை அவன் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன உடுத்த வேண்டும் என்பதை அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதானா இல்லையா? இதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். இந்த
நரேந்திர மோடி பிரதமராக ஆனதுக்கு பிறகு அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றார். என்ன சட்டம்? PM கேர் அப்படி சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வர்றார். PM கேர் எதுக்கு அப்படி வருது? அதாவது பிரதமருடைய நிதி, பிரதமருடைய பேர்ல ஒரு நிதியகம் உருவாக்கப்பட்டு அதுல எவனெல்லாமோ என்ன செய்யலாம், பணம் போடலாம். அந்த பணம் எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு செலவாயிருக்கு, எவனும் கணக்காக்க கூடாது. அப்ப இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர முடிகிறது. எடுத்து கேள்வி கேட்டால் இது எனக்குன்னு உள்ள சட்டம், இதுல யாரும் கேள்வி கேட்க கூடாது, இது 2005 தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இது வராது என்று எப்படி சொல்ல தெரிகிறது? அப்போ ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொருவனும் அவனவன் தனக்கு தாழ்ந்தாற் போல் சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறான், நடைமுறைப்படுத்துகிறான். ஒரு சமூகத்துக்கும் அது போன்று இருக்கிறது, ஒரு சமுதாயத்துக்கும் இருக்கிறது, ஒரு தனிநபருக்கும் இருக்கிறது. இது அரசியல் அமைப்பு வகைப்படுத்தி இருக்கிற ஒரு சட்டம், தனிநபர் சட்டம் என்பது. இதையெல்லாம் எதையுமே கண்டுகொள்வதில்லை. அதே போன்று டிரைபிள் மலைவாழ் மக்களுக்கென்று தனி சட்டம் இருக்கிறது. அவர்கள் இப்போது மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை மழுங்கடிப்பதற்காகத்தான் நாட்டுடைய ஜனாதிபதி என்ன முர்மு எங்க போனாங்க? மேற்கு வங்காளத்துக்கு. அங்க போய் அவர்கள் மிகப்பெரிய போராட்டம். என்ன போராட்டம்? எங்களை இந்து மதத்தில் சேர்க்காத, எங்க மதம் தனி மதம், இயற்கை மதம், எங்களை இந்து மதத்தில் சேர்க்கக்கூடாது. நீ என்ன எங்களையும் சேர்த்துட்டு கூட்டி, அதாவது மொத்தம் டோட்டல்ல இந்துக்கள் இந்த நாட்டில் வந்து பெருவாரியாக இருக்கான்னு கணக்கு காட்டுறதுக்காக வேண்டியா எங்களை சேர்க்கக்கூடாது அப்படி சொல்லி போராட்டம் பண்றாங்க. இந்த முர்மு அந்த டிரைபிள், அதாவது வந்து மலைவாழ் மலை பழங்குடியினத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினால இவங்களை அனுப்பி அங்க அவங்களை தாழ்ச்சா பண்ணி எப்படியாவது இந்த வரக்கூடிய தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக அவர்களை திசை திருப்புகிற நாடகத்தை அரங்கேற்றலாம் என்று பார்த்தார்கள். அதற்கு மூடு விழாவை அங்க இருக்கிற மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் செய்து விட்டார்கள் என்பதை நாம் செய்திகளிலே பார்க்கிறோம். அப்போ அவர்கள் எங்களுக்கு என்று தனி சட்டம், இந்துக்களுக்கு இருக்கிற சட்டம் எங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் இந்துக்களே அல்ல. இப்படி ஒவ்வொரு மலைவாழ் மக்களும் அவங்க நினைச்சாங்க அவங்களுக்கு என்று தனி சட்டம் வைத்திருக்கிறார்கள். ஒருதனுக்கு ஒருத்தி என்பது அங்க போனா அறுவாரை தூக்கி வெட்டிடுவான், இங்க என்ன ஒருதனுக்கு ஒருத்தி என்ன அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் தனி சட்டம் வைத்திருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் இல்லாமல், அதை பற்றியெல்லாம் எந்த வழக்கும் இல்லாமல், அதை பற்றி எந்த வாதம் இல்லாமல் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தனிநபர் சட்டம் இருக்குதா இல்லையா? பெண்கள் வந்து பாகுபட்சமாக நடத்தப்படுகிறார்கள். எங்க பாரபட்சமாக நடத்தப்படுகிறார்கள்? இந்த இஸ்லாமிய சமூகத்தில், முஸ்லிம் சமூகத்தில் பெண்களுக்கு தரப்பட்டிருக்கிற உரிமைகள் இருக்கிறது, இது மாதிரி வேற எந்த சமூகத்திலும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், அவர்களுக்கு மாதவிலக்கு வந்து விட்டால் மிகப்பெரிய உயர்ந்த ஜாதியாக கருதப்படக்கூடிய மேல் ஜாதிக்காரர்கள் அந்த புறத்தை விட்டு, அதாவது உள்ளூட்டுக்கு என்ன செய்வாங்க, அனுமதிக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு அந்த காலத்தில் தனியாக அவர்கள் சாப்பிடுவதற்கான பண்டபாத்திரங்கள், உடுத்துவதற்கான ஆடைகள், இருப்பதற்கான தனியான அறை, யாரோடும் கலந்து உறவாடக்கூடாது என்று இப்படி வைத்திருக்கிறார்கள். அது மாதிரியா இஸ்லாம்? அது மாதிரியா முஸ்லிம்களில் பெண்கள் நடத்தப்படுகிறார்கள்? அது மட்டுமல்ல, என்றைக்கோ பெண்களுக்கு சொத்தில் அவர்களுக்கு பங்கு உண்டு என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஆணுக்கு கிடைப்பதில் ஒரு பங்கு பெண்ணுக்கு, ஆணுக்கு 2 என்றால் பெண்ணுக்கு 1 பங்கு என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அவள் சம்பாதித்தால் அந்த சம்பாத்தியம் அவளுக்குத்தான் சொந்தம், அதுல உனக்கு எந்த பங்கும் இல்லை, அவளுக்கு நீதான் செலவழிக்க வேண்டும். இப்படி பல்வேறு உரிமைகளை பெண்களுக்கு வழங்கி இருக்கிறது. ஆடு நனைந்து ஓனாய் அழுத கதையாக பெண்களுடைய உரிமை இங்கே பாரபட்சமாக இருக்கிறது. ஆதலால் பொது சிவில் சட்டம் இருந்தால் மட்டும்தான் இது சரியாக வரும். உடனடியாக இது இங்கு தீர்க்கப்படக்கூடிய விவகாரம் அல்ல. இது அறிவார்ந்தவர்கள், கற்றறிந்தவர்கள் அவை, எது பாராளுமன்றம், யாரு கற்றறிந்தவர்கள் அவை இருக்கிற பாராளுமன்றத்தில் இது விவாதிக்கப்பட்டு இதற்கு ஒரு பொது சிவில் சட்டத்தை என்ன செய்யணும், கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியினுடைய அமர்வில் இந்த கருத்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்களுடைய நோக்கம் அமைதியாக இருக்கிற இந்த சமூகத்தில் கல்லறிந்து அவர்களை அப்படியே டென்ஷன்லேயே, பதற்றத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா மட்டத்திலும் இருக்கின்றவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதற்கு இடம் தராமல் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதற்கு யாரெல்லாம் துணை நிற்கிறார்களோ, மனமாச்சரியங்களையும் தாண்டி, கட்சி கருவாடி என்ற அந்த பேதமைகளை எல்லாம் தாண்டி, முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்கள் உயிரின் மேலாக கருதுகின்ற இந்த இறை சட்டத்துக்கும் எதிராக எவன் கேர்ந்து வந்தாலும், எவன் அவனுக்கு துணை போனாலும்
அவர்களை உண்டு இல்லை என்று ஆக்குகிற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வாய்க்கிற போது இல்லை என்று ஆக்க வேண்டிய பொறுப்பும் கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.